ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாரத்தில் 2 முறை ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதுனால நமது உடலில் என்னென்ன அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டயட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றுனா அது சூப்பு தான். இந்த சூப்புகளில் நிறைய வெரைட்டி இருக்குது. சூப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, காய்கறிகள், கீரைகள், இறைச்சி இதெல்லாம் வேக வச்ச தண்ணி தான். இந்த தண்ணியோட சுவைக்காக கொஞ்சம் மசாலாக்களை சேர்க்குறப்ப அது ரொம்ப சுவையாகவும் சத்தான சூப்பாகவும் மாறுது. சூப்புகள்லையே ஆட்டுக்கால் சூப்பு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது நிறைய பேரோட ஃபேவரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஆட்டுக்கால் சூப்போட நன்மைகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த செய்யறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடலை தாக்குள்ள அந்த நோய் கிருமிகள்கிட்ட இருந்து நம்மளோட உடம்பை பாதுகாக்கிற வேலையை நோய் எதிர்ப்பு மண்டலம் தான் செய்யுது. இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவா இருந்துச்சுன்னா உடல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆனா இன்னைக்குள்ள மோசமான உணவு பழக்கத்தால நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப பலவீனமா இருக்கு. இப்படி பலவீனமா இருக்குல்ல, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆட்டுக்கால் சூப்ல அர்ஜினைன் அப்படிங்கிற பொருள் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருமிகளை எதிர்த்து போராட தேவையான ஒரு சத்து தான். உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்க விரும்புனீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பை வாரத்தில் 2 முறையாவது குடிக்கிறது நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப்பில் செரிமான மண்டலத்தோட செயல்பாடு பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யக்கூடிய எல்-குளுட்டமைன் அப்படிங்கிற அமினோ அமிலம் அதிகமாக இருக்கு. நம்மளோட செரிமான செயல்பாடு சிறப்பாக இருந்துச்சுன்னா அது உடலோட மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி, அதாவது வாரத்தில் 2 முறையாவது ஆட்டுக்கால் சூப்பை வாங்கி குடிக்கிறது உங்கள்கிட்ட நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். எலும்புகளை வலுப்பெற செய்யறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப்பில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. முக்கியமாக இந்த ஆட்டுக்காலில் கால்சியம், போரான், காப்பர், மாங்கனீசு இது மாதிரியான கனிமச்சத்துக்கள் இருக்கு. அடிக்கடி ஆட்டுக்கால் சூப்பை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட எலும்புகளை வலுவாக்கும். கூடுதலா ஆட்டுக்கால் சூப்பில் விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது மாதிரியான அத்தியாவசியமான விட்டமின்களும் இருக்கு. இது எலும்புகளோட வளர்ச்சியையும் வலிமையையும் கூட அதிகரிக்கும். நம்மளோட உடம்பை சுத்தமாக்குறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நமது உடம்புல தினமும் பலவிதமான நச்சுக்கள் நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாடு வழியாக போகிறது மட்டும் இல்லாமல் சுவாசிக்கிறதன் மூலமாக கூட சேர்ந்துருது. இப்படி நச்சுக்கள் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனமடைய செஞ்சிடும். என்னதான் உடல்ல இருக்க நச்சுக்களை நிணநீர் அமைப்பு சிறப்பாக வெளியேற்றினாலும் அது மட்டும் போதாது. உடல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்ற நம்மளும் சில முயற்சிகளை எடுக்கணும். அதுக்கு ஆட்டுக்கால் சூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் வாரத்தில் 2 முறை குடிக்கிறப்ப உடல்ல இருந்து நச்சுக்கள்லாம் வெளியேறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமது உடம்புக்கு தேவையான அமினோ அமிலங்களை தர்றதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப்பில் சிஸ்டைன், அர்ஜினைன், குளுட்டமைன், புரோலைன், அலானைன், லைசின் இது மாதிரியான அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நிறைய இருக்கு. இந்த அமினோ அமிலங்கள் ஒவ்வொன்றும் உடலோட சீரான செயல்பாட்டுக்கு தேவையான முக்கியமான அமினோ அமிலங்கள் தான். வாரத்தில் 2 முறை நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பை குடிச்சிட்டு வர்றப்ப இந்த அமினோ அமிலங்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும்.
இந்த வீடியோல அட்லீஸ்ட் வாரத்துல 2 முறையாவது ஆட்டுக்கால் சோப் குடிக்கிறதுனால அது என்னென்ன முக்கிய நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படிங்கறத பத்தி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இனி ஆட்டுக்கால் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் வச்சு மறக்காம குடிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.